வெனஸ்டே மார்னிங் வேக்சினேஷன் டேவோட பார்ட் 2 வீடியோ தான் இது. பெரிய பாப்பாவும் அம்மா வீட்டில் விட்டுட்டு நாங்கள் பால்வாடிக்கு வந்துட்டோம். ஸோ பால்வாடிக்கு வந்துட்டு வேக்சின் பண்ணுறதுக்காக நோட்டெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வேக்சினும் பண்ணிட்டாங்க. வேக்சின் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்கலை. நான் பாப்பா ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேன் மிட்டாயெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்கள சிரிக்க வச்சிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சிரித்தாங்க. ஃபைனலாக அவங்களோட சிரிப்பு எப்போ வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் சிரிக்கவும் செஞ்சிட்டாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு தான் சிரித்தாங்க. க்யூட்டாக இருக்குல்ல. 10 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த கேப்பில் தான் அவங்கள சிரிக்க வச்சிட்ருந்தோம். ஸோ அவங்க சிரிச்சதுக்கப்புறம் தான் எங்களுக்கு பெரிய நிம்மதியாகவே இருந்துச்சு. உங்களை நம்பி வந்ததுக்கு என்னடா வேலை பார்த்து வச்சுருக்கீங்கன்ற மாதிரியே ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நர்ஸ் வந்து கிளம்ப சொல்லிட்டாங்க. ஸோ அப்படியே நாங்களும் கிளம்பி அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். ஆல்ரெடி வந்து ஹஸ்பண்ட்க்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ எங்களை விட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க ஆஃபீஸ்க்கு. அம்மாவை பார்த்த உடனே பாப்பா வந்து அம்மாக்கிட்ட ஒரே கம்ப்ளைண்ட்டு, இன்ஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பிடிச்சிட்டு விடவே இல்லை. பெரிய பாப்பா வந்து எங்கே இன்ஜெக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அவங்க ரியாக்ஷனை பாருங்கள், என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து மருந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. 5 ml கொடுக்க சொல்லியிருந்தாங்க 6 hours ஒன்ஸு. ஸோ அந்த மருந்தையும் கொடுத்தா, ஆனால் அவள் குடிக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் குடித்தா. காலில் போட்டு கொடுத்தா ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவா. ஆல்ரெடி வந்து அவள் அழுதுட்டா. ஸோ அதனால் காலில் போட்டு கொடுக்காம அப்படியே தான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். வேணாம் தள்ளி விட்டுட்டே இருந்தா. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி எப்படியும் அந்த மருந்தை வந்து கொடுத்துட்டேன். ஃபைனலாக குடிச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த தேன் மிட்டாயை வந்து அவள் சாப்பிடவே ஆரம்பித்தா. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பித்தா அந்த தேன் மிட்டாயை. இடையில பார்த்தீங்கன்னா என்னோட பெரிய பொண்ணுக்கு அவங்க அவ்வாங்க வீட்டுக்கு போனாலே ஒரே சேட்டை பண்ணுறதான் வேலை. எங்கே எது இருந்தாலும் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே விளையாடிட்டு இருந்தாங்க. மீன்வெயில் வந்து அம்மா டீ கொடுத்தாங்க. அதை குடிச்சிட்டு பாப்பாவால் நான் பண்ண பெயிண்டிங்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். இது எல்லாமே பாப்பா சொல்லி தான் நான் பண்ணேன். அப்படியே சின்ன பாப்பா தூங்க வச்சுட்டு பெரிய பாப்பாவுக்கு வந்து பெயிண்டிங்னா ரொம்ப விருப்பம். ஸோ பெயிண்டிங் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கேக்கை ட்ரா பண்ணி கொடுத்துருந்தேன். அதில் அவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் போனதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தது பார்க்கவும். ஸோ இந்த கேப்பில் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. அம்மாவும் லஞ்ச் ரெடி பண்ணிட்டாங்க. அம்மா மட்டன் தான் செஞ்சுருந்தாங்க. மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரையும், ரசமும் செஞ்சுருந்தாங்க. ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. ஈவினிங் அம்மா டீ கொடுத்துருந்தாங்க. அதையும் குடிச்சிட்டு எங்களோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணோம் இல்லையா, அந்த பசங்களை கூட்டிகிட்டு வந்தாலே எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியிருக்கும். ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து அந்த மருந்தை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு அதையும் எடுத்து வச்சுட்டேன். அவ்வளோதான். அப்படியே பேக்கிங்கே முடிச்சுட்டு சின்ன பாப்பா வரமாட்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களையும் கூட்டிகிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.